ஐயா, கவின் இடத்துல என்ன தப்பு இருக்கு? உன் பொண்ணு லவ் பண்ணியிருக்கா, அவன் லவ் பண்ணியிருக்கான். உன் பொண்ணு லவ் பண்ணாம இருந்து கவின் துரத்தி துரத்தி என்ன லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணியிருந்தாலோ, இல்ல நான் மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவேன், கொலை பண்ணிருவேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டு இருந்தாலோ, இன்னும் பல விஷயத்துல டார்ச்சர் கொடுத்திருந்தா நீ கேள்வி கேட்பதற்கும் கோபப்படுவதற்கும் உரிமை இருக்கு. ஆனா கவின் காதலிச்சிருக்கா, அவனும் காதலிச்சிருக்கா, 2 பேரும் விரும்பி இருக்காங்க. பல வருடங்கள் நீண்டு கொண்டிருக்கின்ற இந்த காதல் பயணத்துல கவினை மட்டும் கொலை பண்ணும் அப்படின்னா உன்னுடைய ஜாதிய நீதி எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு தோன்றியதை நான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை கவினிடத்தில் துளி அளவும் தவறல்ல. கவினிடத்தில் நியாயம் இருக்கிறது. அந்த நியாயம் ஜெயிக்க வேண்டும். சுஜித்துக்கு மட்டுமல்ல, அவன் குடும்பத்தாரின் மீதும் குற்றங்கள் பாய வேண்டும். என்னங்கிறத விசாரிக்கணும். அவங்க அம்மா அப்பாவை கூட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இருக்கட்டும், பட் விசாரிங்க. விசாரிக்கிற பட்சத்துல இதற்கு அவர்கள் பெற்றோர்களும் அந்த பெண்ணும் காரணம் இல்லைங்கிற பட்சத்துல அவங்களை விடுவித்துடுங்க. தேவையில்லாம ஒருத்தவங்களை பிடிச்சி வச்சு வேதனைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இது திட்டமிட்ட சதியாக இருக்கலாம் அப்படின்னு பலர் சொல்லி வருகிறார்கள். மேபி பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல தீர்ப்பு எப்படி வருதுங்கிறதையும் பார்க்கலாம். தீர்ப்பை கூட இவங்க காசு கொடுத்து வாங்குறாங்களாங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கவினுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் அஞ்சலியையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் அம்மா அழாதீங்கம்மா, சதுரத்தையே அறுத்தெறிந்தது போல இருக்கிறது, நீங்கள் அழக்கூடாது. கண்டிப்பாக நீதி வெல்லும். உங்கள் மகன் என் உருவத்திலும் என்னை போன்றவர்களின் உருவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கண்டிப்பாக எங்களை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் உண்மையாக கவினுடைய இடத்தில் நாங்கள்